ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னதானே பாத்துக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீ இல்லாத இந்த 2.5 வருஷம் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு அஞ்சு. நீ என்னை விட்டு போன இந்த 2.5 வருஷத்துல எங்க எதுவும் மாறல அஞ்சு. எல்லாமே அப்படியேதான் இருக்கு. உன்னை தவிர எந்த பொண்ணையும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. எப்போ 2 வீட்லயும் பேசி நமக்கு கல்யாணத்துக்கு பிக்ஸ் பண்ணாவளோ அப்பால இருந்தே உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் உண்மையா இருந்ததுக்கு பிறவைக்கும் ஏன் என்னை விட்டு போன? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே. நம்ம புள்ள ஆயிரானா நம்ம 2 பேருக்கும் உயிர். ஆனா இப்ப என்னால அவளை பத்திரமா கூட பாத்துக்கிட முடியல. அஞ்சு, நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. உன் கூட நான் சேர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட மறுபடியும் உன்னை தவற விட்டுறவே மாட்டேன். என்னன்னே தெரியல, இந்த வாழ்க்கையை வெறுத்து போயிட்டுமா. அப்பா இல்லைனாலும் எல்லாமே எனக்கு கிடைச்சது. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு பிறவைக்கு என்னமோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ ஒட்டு மொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற மாதிரி இருக்குடி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. கல்யாண வாழ்க்கை எனக்கு வெறும் 1.5 வருஷம் தான். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா நீ போனதோட என் சந்தோஷத்தையும் முழுக்க எடுத்துட்டு போயிட்டான்னு மட்டும் எனக்கு தெரியும். சாகுறதுக்கு கடைசி நிமிஷம் நீ பேசினதெல்லாம் எனக்கு இன்னமும் கண்ணு முன்னே இருக்குது அஞ்சு. நீ ஏன் என்கிட்ட நான் இறந்து போனதுக்கு பிறவைக்கு உங்க விஷயமா எல்லா முடிவையும் அர்ஜுனன் தான் எடுப்பாரு, அர்ஜுனன் நினைக்கதான் உங்க வாழ்க்கையில நடக்கும், இதெல்லாம் எனத்துக்கு நீ சொன்னேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா நீ சொன்ன மாதிரியே நீ போனதுல இருந்து என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் அர்ஜுன் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வழியில என்ன மிரட்டி தான் கனடாக்கு போவச்சாரு. இங்க வந்ததுக்கு பிறவைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உன்னையே பிடிக்காதவரு ஏன் விஷயத்துல அவர் நினைச்ச மாதிரி நான் நடக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் நீ இறந்து போனதுக்கு பிறவைக்கு. ஆனா ஒண்ணு இப்ப வரைக்கும் என்கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டா அவர் சொல்லல. ஏன்னா அர்ஜுனுக்கு தெரியும் என்னால இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு. அதனாலயே என்னமோ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றத பத்தி மட்டும் அவர் என்கிட்ட இது வரைக்கும் பேசல. ஏன் அஞ்சு, ஏன் அவர் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு? இப்ப கூட நீ எழுதி வச்சிருக்க லெட்டரை என்கிட்ட தான் இருக்கு. அதை பிரிச்சு படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா நீ என்கிட்ட எப்போ படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்க. அது எப்பவும் நடக்காது அஞ்சு. அதனால அந்த லெட்டர் பத்திரமா இருக்கும். ஆனா பிரிச்சு படிக்கிற தேவை எப்பவும் வராது. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அத்தான் வா வா கல்யா. என்ன கல்யா? என்னதான் நான் வரதுக்கு முந்தி அழுதுகிட்டானியா? எல்லாத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன சொல்லுங்க. இல்ல, உங்களை கீழே தேடினேன் காணலாதான். இங்க வந்து பார்த்தா தனியா என்னமோ பேசிக்கிட்டு நிக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் தான் மேல பார்த்தாலே அக்கா கிட்ட பேசணும் போல இருக்குல்ல உங்களுக்கு? அவ எங்கேயும் போகல கல்யா. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டா. என் கூடவே தான் இருக்கா. 2 வருஷமா என் கூடவே தான் இருக்கா. ஏன் தான் கொஞ்ச நாள் தானே நீங்க அக்கா கூட ஒன்னா வாழ்ந்தியா? 2 வருஷமா அவியலே நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? 2 வருஷம் இல்ல கல்யா. ஏன் நம்ம எத்தனை வருஷம் கடந்து போனாலும் அவளே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். 1.5 வருஷத்துலயே ஒரு யுகம் நாங்க வாழ்ந்து முடிச்சிட்டோம். சொல்ல, நீ எதுக்கு மேல வந்த? என்னதான் நேரம் ஆயிட்டு இருக்கு, என்னமோ சாப்பிடலையா? பசிக்கலையா உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கு ஆளை கீழே காணலையே, அதான் உங்களை தேடி மேல வந்தேன். அத்தையும் உங்களை தேடிக்கிட்டே இருந்தாவ. நீ போ, நான் வரேன். என்னதான் இவ்வளவு நேரம் ஆகுது? என்னமே இங்கே நிக்குதியா? சென்னை கீழே வாங்க. போ, வரேன்னு சொல்லல. அத்தான் உங்க வலியும் வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துதானே அத்தான் ஆகணும். முடியல கல்யா. நான் கனடால இருக்கும் போது கூட எப்பவும் அவன் நினைப்பு இருந்தது. ஆனா இங்க வந்ததுக்கு பிறவைக்கு என்னமா அதிகமா இருக்கு. என்னதான் சொல்லுதியா? அதிகமா இருக்கா? அகல்யா, இது நானும் அஞ்சும் ஒன்னா வாழ்ந்த வீடு. எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகங்கள் இருக்குது. எங்க பார்த்தாலும் அவ என் கூடாலே நின்னு பேசிய மாதிரியே இருக்குது. என்னை சுத்தி அவ மட்டும் தான் இருக்கா. அத்தான் நீங்க என்னமோ அக்காவோட இழப்புல இருந்து வெளியே வரலன்னு தெரியுது. ஆனா ஐராவை பத்தி யோசிச்சு பாத்தியலாம்? எப்ப பார்த்தாலும் போனை பாத்துக்கிட்டே இருக்கா. போனையே பார்த்து அவளுக்கு கண்ணிலயும் பிரச்சனை வந்தாச்சு. அவளுக்கு அம்மா தான் இல்ல, அப்பா நீங்க தானே அத்தான் அவ கூடாலே இருந்து அவளை பாத்துக்கிடணும். அப்படி இல்லனா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி. இன்னொரு கல்யாணமா? இல்லாதான் உங்களுக்கு இன்னொரு மனைவி தேவைப்படலைனாலும் ஐராக்கு அம்மா தேவைப்படுறாவ. பிள்ளைக்காண்டி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இன்னொரு கல்யாணமா? அத்தான் ஐராக்கு அம்மா தேவைப்படியாவ. அவளுக்காண்டி நீங்க கட்டாயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். பண்றேன். அத்தான் நிஜமாவா? கண்டிப்பா பண்றேன். அத்தான் அப்போ இப்பவே அத்தை கிட்ட பேசி
உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்க்க சொல்லேன். ஐராக்கா நல்ல ஒரு அம்மா கிடைப்பாவ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஒரு நாள், ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட் ஆச்சும் என் அஞ்சுவை பத்தின நினைப்பு எனக்கு வராம இருந்ததுன்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தான், இது எப்பவும் நடக்காத கல்யா. இந்த 2 வருஷத்துல அவ நினைப்பு இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்ல. அவ நினைப்பு வராம இருந்ததுன்னா அப்ப சொல்றேன். அப்ப நீ உன் அத்தை கிட்ட சொல்லி எனக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு சொல்லு. அத்தான், இந்த 2 வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட அவளை நினைக்காம நான் இருந்ததே இல்ல. வாழ்க்கை முழுக்க அப்படித்தான். அத்தான். 2வது கல்யாணம் பண்ணிக்கிடியது அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? உங்க ஃப்ரெண்ட் தியா எவ்வளவு கனவோட இருந்தா. கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கு பிறவைக்குதான் நிலனை பறி கொடுத்தா. அதே மேடல வச்சு அர்ஜுனனை தாலி கட்டினாரு. இப்ப ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு அவ சந்தோஷமா இல்லையா? அவளே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கியா? ஏதான் உங்களால முடியாதா? கல்யா, நானும் அஞ்சும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கான். இதே அதே ஒண்ணுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாத. இன்னொன்னு தியாவானா அவ அம்மாக்காகவும் சாராக்காகவும் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். இந்த விஷயத்துல நான் எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு விரும்பல. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடவே மாட்டியலா? என் அஞ்சுவோட நினைப்பு மட்டுமே எனக்கு போதும். ஒருவேளை அர்ஜுனனை எப்பயாவது ஃபோர்ஸ் பண்ணாருனா? இல்லாத நான் எதுக்கு கேட்கேன் அப்படின்னா, அவர் சொல்லிய மாதிரி தானே நீங்க நடந்துகிட்டு இருக்குதியா இப்ப எல்லாம். மத்த விஷயத்துல வேணா அவர் சொல்லிய மாதிரி நடந்துக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்தா எவன் சொல்றதையும் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன் தான்? உனக்கு புரியாத கல்யா, அஞ்சோட இறப்பு எப்படி எனக்கு காயத்தை கொடுத்துருக்குன்னு உனக்கு புரியாது. என் மடியில உயிரை விட்டா கல்யா. ஒரு டாக்டரா மனசுக்கு பிடிச்சவள நம்பி வந்தவளை என்னால காப்பாத்த முடியாத வலி. ஏன் டாக்டருக்கு படிச்சேங்கிற வலி. ஒருவேளை நான் ஒரு டாக்டரா இல்லாம இருந்திருந்தா கூட எனக்கு இவ்வளவு காயத்தை கொடுத்துருக்காது. ஆனா ஒரு டாக்டரா இருந்துகிட்டு 2 உயிர் என் கண்ணு முன்ன போச்சு. துடிக்க துடிக்க இறந்தாவன் என் கண்ணு முன்ன 2 உயிர் போனதுக்கு பிறவைக்கு கூட ஒரு உயிரை கூட காப்பாத்த முடியாத வலி, குற்ற உணர்ச்சி. என்னால இன்னொரு கல்யாணத்தை பத்தியோ ஐராக்கு இன்னொரு அம்மாவை பத்தியோ எதுவும் யோசிக்க முடியாத கல்யா. எந்த பொண்ணுக்கும் எந்த துரோகமும் நான் செஞ்சதில்ல. ஆனா ஏன் என் வாழ்க்கையை விட்டு அஞ்சு போனான்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியாதான், நல்லாவே தெரியும். எனக்காக தான் அன்னைக்கு 2 உயிர் போச்சுது. முத தடவை உங்களை நான் இழந்துட்டேன். ஆனா இப்போ இழக்க மாட்டேன். இப்ப கூட உங்களை முத தடவை ஒருத்தங்க பாக்கச்சலாம் நீங்க ஒரு குழந்தையோட அப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி கூட தெரியல. அஞ்சு இறந்தது எனக்காக தான். கடவுள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்கள நானும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக. இது எனக்கு நல்லா புரியுதா தான்? சரி, நீ கீழே போ. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். பசிக்கலையா? பசிக்கும் போது நான் சாப்பிடுவேன். நீ கிளம்பு. இல்லாதான் போன்னு சொல்றேன் இல்ல. மேலேந்து வர எங்க போயிருந்தா? அத்தனை பாக்கிறதுக்கு போயிருந்தேன். மேலே நிக்கா. என்னமா அவன் சாப்பிடவே இல்ல. அம்மா சாப்பிடறதுக்கு கூப்பிடறதுக்கு தான் மேல போனேன். வரேன்னு சொன்னானா? ஒண்ணுமே சொல்லல. நீ கீழே போ அப்படின்னு சொன்னாரு. மேல ஒத்தையில அங்க என்ன செஞ்சுக்கிட்டு நிக்கான்? வேற என்ன, இறந்து போனவளை நினைச்சு புலம்பிக்கிட்டு நிக்காரு. என்னமா அவனுக்கு புலம்பலி நிக்கலையா? அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு குடிக்கிறதுக்கு தான் அதுல போய் நிக்காருன்னு தோணுது. குடிக்கிறதுக்கா? அப்படிதான் தோணுது. குடிக்க எல்லாம் செய்யாதுங்கன்னு பேசிக்கிட்டு தானே வந்தேன். ஆமா, நான் குடிக்காதுங்கன்னு சொன்னோன்னா அப்படியே உன் மாப்பிள்ள கேட்டுருவாரு. நீ தானே இனிமே பேசி பேசி அவனை மாத்தனா. இப்படியே கண்டுக்கிடாம இருந்தா அவன் குடிக்காரனாதான் மாறுவான். இப்ப மட்டும் இப்பயும் குடிக்காரனாதான் இருக்காரு. நீ பேசி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவனை மாத்தாண்டாமா? இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிக்க வைக்கவே முடியல. இதெல்லாம் குடிய மாத்த வச்சுட்டாலாம். எங்க கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அது பிறவைக்கு இந்த குடியெல்லாம் விட்டுக்கிட்டேன். எப்படி அகல்யான்னு என் பரத்தாலே வாராருன்னு மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் மாத்தி காட்டேன். அதுக்கு கல்யாண பேச்சு எடுக்கணுமே வீட்டுல. என் அன்னிக்காரி வாயே திறக்க மாட்டேங்க அவ. இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் வீணா போயிருமா. எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. அவியலை நம்பினாலாம் சரிப்பட்டு வராதம்மா. வேற ஏதாவது தான் செஞ்சாகணும். உன் அத்தைக்கு உயிர்னா ஐராதான். ஏன்னா அந்த 5 தான் இறந்து போதுக்கு முந்தி என் பிள்ளை பத்திரமா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்காளே. கடைசியா அவ அவியல்கிட்ட பேசினது அதான். அதோட இறந்து போயிட்டா. அதனால பிள்ளைக்கு பொறுப்பா அவியலை ஏத்துக்கிட்டாவ. நீ பிள்ளைய உன் வழிக்கு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கா. அது பிறவைக்கு நீ நினைச்சதை ஈஸியா சாதிக்கலாம். அவ்வளவுதானே. அது ஏன் வேலை, நான் பாத்துக்கிட்டேன். சின்னத்த பாத்துக்கிட போறாளோ. அவன் இங்க வந்ததுக்கு பிறவைக்காவது குடிய நடத்துவான்னு பார்த்தா இப்பயும் குடிச்சுக்கிட்டு தான் கிடக்கான். கனடால இருந்து வந்த வரத்துல அர்ஜுனும் அண்ணியும் இனிமே வேற கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். ஐராக்கு இன்னொரு அம்மாவியான அவிய முடிவெடுப்பாவன்னு நினைச்சேன். அவியலும் கிருங்கேல இவனும் பிடி கொடுக்க மாட்டேங்க. இவ என்னடானா அண்ணி பாக்கி எல்லா மாப்பிளையும் வேண்டாம் வேண்டாம் பிடிக்கலன்னு தட்டி போட்டுக்கிட்டே இருக்கா. 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா. எப்ப இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறனோ தெரியல. ஐரா குட்டி, உனக்கு பசிக்கலையா? தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்க. பாட்டி உன்னையும் எப்பயே சாப்பிட்டதுக்கு கூப்பிட்டாவ. சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ. நீ இங்க வந்து இருக்க. ஐராச்செல்லாம் சாப்பிடல. என்னமோ சாப்பிடுவோமா? வேண்டாம். பசிக்கலையா? பசிக்கலனால நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பா இருந்தாதான் சித்திய மாதிரி வளர்றதுக்கு முடியும். சித்திய மாதிரி வளர வேண்டாமா? எப்ப இனிமே சித்திய மாதிரி பெரிய பிள்ளையா வளருவேன்? சென்னன்னு வளரணும் தானே. அப்பனா சாப்பிட்டா தானே சென்னன்னு வளர முடியும்.
சித்தி உனக்கு ஊட்டுறேன், நீ ஆ காட்டு சரியா? சித்தி ஊட்டினா சாப்பிடுவ தானே? ஏண்டா? பசிக்கலையா? பசிக்கலனால நீ சாப்பிடணும். ஆ காட்டு மொத. ஐயோ, போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி, அது பிறவைக்கு அப்பா, அர்ஜுன் மாமா எல்லாரும் சொல்லியிருக்காவ எல்லாம். அது பிறவைக்கு எப்படி போன் தர முடியும்? ஆனா போன் தந்தா பாட்டியும் அப்பாவும் அர்ஜுன் மாமாவும் என்னையெல்லாம் திட்டுவாவ. சொல்ல மாட்டியா? ஒரு வேளை நீ சொல்லிட்டியனா அது பிறவைக்கு என்னதானே திட்டுவாவ? சரி, சித்தி உனக்கு போன் தந்தேனா நீ சித்திக்கு என்ன தருவ? கிஸ் தருவ. சரி, வேற என்ன தருவ? சாக்கியா? சாக்கியெல்லாம் சின்ன பிள்ளைகள் சாப்பிடியதெல்லாம். சரி, முத நீ சாப்பிடு, அது பிறவைக்கு என்ன வேணும்னு கேட்கேன். ஐரா, சித்தி உனக்கு செல்போன் தாரேன். ஆனா அப்பா கிட்டையும் பாட்டி கிட்டையும் சொல்லவே கூடாது சரியா? ஒரு வேளை சித்தி உனக்கு செல்போன் தாத்த நீ காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க அவியல்கிட்ட, சித்திக்கு போனே உடைச்சிருவாவ. அப்ப சரி. பாட்டி வந்தாவல்னா காட்டிக்கப்படாது. சித்திக்கு என்ன தருவ? ஐரா, ஐரா, நான் உனக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா சித்திக்கு என்ன தருவேன்னு கேட்டேன். ஆ காட்டு. இவளை நீ அம்மானு கூப்பிட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட் எல்லாம் தெரியாதே, போன் மட்டும் போதும் இவளுக்கு. ஐரா, ஐரா, சித்தி உனக்கு போன்லாம் தந்திருக்கேன். அப்ப நான் சித்திக்கு நீ என்ன தருவேன்? உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? சாமி கிட்ட போயிட்டாவ. சரி, அப்பனா உனக்கு வேற அம்மா வேண்டாமா? அஞ்சு மட்டும்தான் உனக்கு அம்மா. ஆனா உன்னைய பாத்துக்கிறதுக்கு உனக்கு அம்மா வேணும் இல்ல? இப்ப பாரு, சித்தி இருக்கிறதுனால உனக்கு போன்லாம் கொடுத்து உன்னைய சாப்பிடறதுக்கு வைக்கேன். சித்தி இல்லனா நீ சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு கூட உனக்கு யாரும் போன் தரதில்ல. இதுவே உனக்கு அம்மா இருந்தாவல்னா போன்லாம் கொடுத்து உன்னைய சாப்பிட வைப்பாவல்ல. எனக்கு அம்மா இருக்கிறதுனால எனக்கு போன் கொடுக்காவ. உனக்கு அம்மா இருந்தாவல்னா உனக்கு போன் கொடுத்துருப்பாவளே. சாமி கிட்ட தான் இருக்காவ. ஆனா இன்னொரு அம்மாவ உனக்காண்டி உங்க அப்பா குடுக்கலாம்ல. நீ இப்ப என்னைய அம்மான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கா, நான் தான் உன் அம்மா. நான் தானே உனக்கு போன்லாம் கொடுத்து சாப்பிட்டதுக்கு வைக்கேன். நீ உங்க பாட்டி கிட்ட போய் அகல்யா சித்தின்னு சொல்லாமா அகல்யா அம்மான்னு சொல்லுவியா? அப்போ தினமும் இப்படியே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன், போன்லாம் தருவேன். உங்க அப்பா கிட்டயே என்னைய சித்தின்னு சொல்லாம அம்மான்னு சொல்லுவியா? நான் தான் உனக்கு சித்தி, நான் தான் உனக்கு அம்மா. என்னைய அம்மான்னு கூப்பிட்டா உனக்கு போன்லாம் எப்போ நீ நினைச்ச நேரத்துல கிடைக்கும். அகல்யா கொஞ்சம் பொறு, ஒரே நாளையில குழந்தை உன்னைய அம்மான்னு கூப்பிட்டுருமா? நல்லா பாத்துக்கிட்டேன்னா போக போக கூப்பிட போறா. இனிமே உன் முழு வேலை ஐராவை பாத்துக்கிட்டேதான். ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லுனா? நீ தானே ஏதாவது பிளான் போடணும். இத போதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். அதான் வந்துட்டேன்லாம் பார்த்தலாம். இன்னைக்கே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டியாரு. இவருக்காண்டி சேர்த்து தானே நான் சமைக்கேன். அப்படியே கடுப்பா இருக்கு. என்னத்தையாவது தூக்கி போட்டு உங்க அண்ணனுக்கு மண்டையில உடைச்சிடலான்னு தோணுது. மண்டைய உடைக்க போறீங்களா? ஆமா, மண்டைய உடைக்க போறேன். பாட்டி அப்படிதான் தோணுது. நான் சமைச்சு வச்சிருக்கேன். அவர் பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடும்போது எப்படி இருக்கான்? என்னத்தினால என்னமோ ஹோட்டல்ல இருந்து வாங்கி தின்னுகிட்டு இருக்கான்னு தான் தெரியல. அதான் நீங்களே வந்துட்டியா எல்லாம்? அது பிறகு ஏன் அண்ணனுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது செய்ய, ஏதாவது செஞ்சு வீட்லயே சாப்பிட மாதிரி பண்ணிரு. ஆமா, நான் சொன்னா அப்படியே கேட்டுருவான். இப்ப இந்த வீட்ல அவர்கிட்ட நல்லா பேசியது நீ மட்டும் தானே? என்னமோ சொல்ல போனா சாராவை விட அவரு உனக்கிட்ட தான் நல்லா பேசியாரு. பேசியது பூரா திட்டியதுதான். ஏதாவது சிரிச்சு பேசியானா? எப்ப பார்த்தாலும் அரியரை பத்தியும் காலேஜ்ல இருந்து வர கம்ப்ளைண்ட் பத்தியும் தான் திட்டுறான். இதுல நீங்க சமைச்சு வச்சிருக்கத சாப்பிட்டுன்னு சொன்னா அவ்வளவுதான். சரி, உன்னால முடியாதுன்னா நீ கிளம்பு, நான் பாத்துக்கிடலாம். அண்ணி சரி, ஏதாவது செய்வோம். நாளைக்கு நைட்டே எப்படி அண்ணனை நீங்க சமைச்சதை சாப்பிட வைக்கேன்னு மட்டும் பாருங்க. உன்னால முடியுமாடா? முடியும் அண்ணி. சரி அண்ணி, உங்களுக்கும் உங்க புருஷனை நீங்க சமைச்சதை சாப்பிட்டதுக்கு வைக்கணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், கரெக்டா? இப்ப நீங்க ஆசைப்படியதை நான் செஞ்சேனா எனக்கு என்ன செய்வியா நீங்க? உனக்காண்டி எல்லாம் நான் படிக்க முடியாது. உனக்காண்டி நான் பரீட்சை எழுதவும் முடியாது.
முடியாது. அண்ணி டாஸ்க் அவ்வளவு பெருசெல்லாம் இல்ல. இவன் செஞ்சாலும் செய்வான், செய்யக்கூடிய ஆளுதான். இப்ப நான் ஒரு பொண்ணை பாத்துட்டேன். பொண்ணு பார்த்தானா? லவ்வே சொல்லிட்டேன். இல்ல யார்கிட்ட போய் சொன்ன? நீங்க ஏன் ஷாக் ஆகுதியா? அந்த பிள்ளைக்கு பேர் கூட தெரியாதுன்னு சொன்ன. யாரு ஊரு என்ன பண்ணியா எதுவும் தெரியாதுதான். ஆனா லவ் தெரியப்படுத்திட்டேன். இவன் காதலிக்கானா? இந்த பையலுக்கு காதல் கத்தரிக்கான்னு சொல்லிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு போன் கூட தர மாட்டானே. யாரா இருக்கும்? லவ்வா தெரியப்படுத்திட்டியா? அப்போ அந்த பிள்ளைக்கு பேர் என்ன? இப்பே தெரியாது. யாரு கூட தெரியாமல காதல சொன்ன பை. ரோசா காதல சொல்லியதுக்கு தைரியம் மட்டும் இருந்தா போதும். யாரு ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சொல்லணும்னு இல்ல. அந்த பிள்ளை செருப்பால அடிக்கல. அதுக்கு நான் யாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சாதானே. ஏன் காதல சொன்னது நீ தெரியாம எப்படி அந்த பிள்ளை கிட்ட போய் காதல சொன்ன? காலேஜ் பஸ்ஸுக்குள்ள இருந்து பலூன் ஐ லவ் யூன்னு எழுதி வெளியே நின்ன பிள்ளைகிட்ட போட்டேன். உன் மூஞ்சி பார்த்தாலும் செருப்பால அடிச்சிருப்பாளே. இல்ல இல்ல, பலூனா பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பா. அனி நீங்க 2 பேர் சொல்லியதான் நடக்கல. என்ன யாதுன்னு கூட யோசிக்காம சேஃப்டி பின் வச்சு குத்தி உடைச்சிட்டான். யாரு போட்டான்னு திரும்பி கூட பாக்கலையா? அந்த பலூன மாதிரியே என் இதயமும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டா. நீ இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி இப்ப நான் என்ன செய்யணும்? அனி எப்படியா என்னமோ ஒரு வாரத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஊரு பேரு என்ன பண்ணியா எல்லா டீட்டெயிலும் என் கைக்கு வந்து சேர்ந்துறான். போன் நம்பர் எல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க தான் பேசி என் குழந்தை ரொம்ப நல்லவை, என் குழந்தை கல்யாணம் பண்ணியனா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அன்பான அக்கா நான் கூடவே இருக்கேன். அண்ணி நீங்க தான் எனக்கு பொண்டாட்டினா உங்களுக்கு தங்கச்சி தானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்கலாம். என் குழந்தை நல்லவை வல்லவை, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது, உனக்காண்டி உயிரையும் கொடுப்பான். அப்படி இப்படின்னு 4 வார்த்தை நல்ல விதமா பேசணும். அண்ணி வீட்டுல இருக்க பெரிய ஒரு ஆள் நம்பிக்கை கொடுத்தா அவளுக்கு தானே என் மேல நம்பிக்கை வந்துடும்ல. இவன் காதல் ஜெயிக்கவே ஆமால. அதான் அண்ணனை சாப்பிட வச்சா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாடா. பிள்ளை யாருன்னு சொல்லு, நான் அடுத்த நாளே பிள்ளைக்கு வீட்ல போய் உனக்காண்டி பொண்ணு கேட்டேன். அண்ணி ப்ராமிஸ்? ப்ராமிஸ்டா. இப்ப நானே உனக்காண்டி போய் பொண்ணு கேட்கேன்னு வச்சுக்கா, பரவாயில்ல. குழந்தைனுக்காண்டி இவ்ளோ யோசிக்காளே, அப்பனா நல்ல அண்ணியா இருப்பான். பயலுக்கு அண்ணன் நல்லவனாதான் இருப்பான், குடும்பமே நல்ல குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பொண்ணு உனக்கு கொடுத்துருவாவ. இப்பதான் அண்ணி நீங்க பாயிண்டா பேசுதியா? இப்பதான் அவ மூளை கலங்கி பேசியா. சோ நாளைக்கு அண்ணனை வீட்டுல சாப்பிட வைக்கிறது என் பொறுப்பு. அதே மாதிரி பொண்ணு பத்தின டீடைல் வந்ததான் பொண்ணு கேட்க வாரது உங்க பொறுப்பு. கண்டிப்பா கவினே, நீ பொண்ணுக்கு பேரு பொண்ணுக்கு ஊரு பொண்ணு என்ன செய்யான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வா. மிச்சத்தை இந்த அண்ணி எப்படி ஜாம் ஜாம்னு நடத்தியன்னு மட்டும் பாரு. மகிழ்ச்சி அண்ணி, மிக்க மகிழ்ச்சி. மாமா அத்தான் வாங்க உள்ள வாங்க. துளசி ரோஹித் தம்பி உள்ள வாங்க. பாட்டி யாரும் இல்லையா வீட்ல? அத்தான் எல்லாரும் இருக்காவ, ஆனா நீங்க மாமான்னு கூப்பிட்டீங்களே, அந்த மாமாவை தவிர வேற எல்லாரும் இருக்காவ. ஏன்டா அக்கா வரலையா? இல்ல துளசி நான் மட்டும் தான் வந்தேன். முன்னமே வரணும்னு நினைச்சேன், இப்பதான் நேரம் கிடைச்சது. இந்த வழியா போனேன். டிஎஸ்பி என்ன காலம் காத்தாலேயே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு வேளை அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னதை பாத்துக்கிட்டேன், அதை பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்குமோ. வாங்க ரோஹித், சாரா வரலையா? இல்ல அர்ஜுன் நான் மட்டும் தான் வந்தேன். அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஆமாமா நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணே. உன்னையதான் வந்து பாக்கணும்னு நினைச்சேன், வர முடியல. பிள்ளைங்க? அம்மா இப்பதான் குளிப்பாட்டினாவ, மேல கிடக்கான், தூக்கிட்டு வரவா? இல்ல இல்லம்மா வேண்டாம் பரவாயில்ல, நான் ஈவினிங் வரேன். என்னடா எப்பயும் மூஞ்சி ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கா, இன்னைக்கு என்ன என்னமோ பறி கொடுத்த மாதிரி இருக்குதியா? ஒன்னும் இல்ல சும்மாதான். என்ன ரோஹித் ஏதாவது என்கிட்ட சொல்லதுக்கு வந்தியலா? இல்ல இல்ல நான் தியாவை பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். தியாவை எடுத்துட்டு வரேன், நான் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல தியா பரவாயில்ல, எனக்கு லைட்டா கோல்டு, அதான் எடுக்க வேண்டாம். அப்புறம் என்னண்ணே? சாரி தியா, மன்னிச்சிரு. அவளுக்காண்டி நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கேன். புரியலண்ணா. இல்ல தியா, சாராவும் அம்மாவும் பொட்டிக்கு வந்திருந்தாவ எல்லாம், நான் தான் இறக்கி விட்டுட்டு போனேன். ஆமா நான் சொன்னாவ. சாரா அப்படி பேசிருக்க கூடாது. என்ன பேசினா? ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா உனக்கு கேட்டிருக்கோம், அம்மா தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாவ. கடைசியா தான் அம்மா உன்னைய பாத்துருப்பாவ போல. அண்ணே சாரா வரலையா? என்ன நடந்தது? இல்ல பிள்ளைய பார்க்க போன இடத்துல அவா இவா அது இதுன்னு என்னமோ பேசிருப்பா போல. எப்பயும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். தியா அவ கிறுக்கு பிடிச்சு இருக்கான், என்ன பேசியானே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவ கோவம் நியாயமா இருக்கலாம், ஆனா அவ பேசின வார்த்தையெல்லாம் எனக்குமே பிடிக்கல. அதான். அண்ணே நான் எதுவுமே நினைக்கல, சின்ன இந்த விஷயத்துல என் மேலதான் தப்பு. எங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை போயிருந்தாலும் நான் வீட்டை விட்டு போயிருந்திருக்க கூடாது. அவ கோவ நியாயம் தானே. உங்க கல்யாணத்துக்கு அவளுக்கு நான் வாக்கு கொடுத்தேன்,
ஆனா செஞ்சது என்ன? அந்த கோவம் தான் அவளுக்கு. விட்டுருங்க. நீ ஈஸியா விட்டுருங்கன்னு சொல்லிட்ட, ஆனா எனக்கு தான் மனசே கேட்கல. உள்ள வாங்க ரோஹித், உட்காருங்க. இல்ல அர்ஜுன், நான் அவசரமா போனோம். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் வந்திருக்கு. எஸ்பி ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை, எப்படியும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே சாயந்தரம் ஆகும். போகும்போது வரேன். என்னது, எராமிசா எஸ்பி ஆபீஸ் போயிட்டு இருக்கான்? அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல தேவையில்லாம சுத்திக்கிட்டு கிடக்காது. கவினு, இதான் கரெக்டான டைம். இன்னைக்கே ஸ்டாப்ல நிக்க. அந்த பிள்ளை எந்த காலேஜ்ல படிக்கிறான் எல்லா டீடைலும் இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன். இந்த ஆள் மட்டும் இல்லைன்னா என் காதலுக்கு யாரும் தடையா வர மாட்டாவ. சாரி தியா, போன்லயே மன்னிப்பு கேட்டுப்பேன். இருந்தாலும் அண்ணே, நான் அதை பெருசாவே எடுக்கல. விட்டுருங்க. நீங்க என்னத்துக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணுதியா? மன்னிச்சிருமா. அண்ணே பரவாயில்ல, விடுங்க. இப்போ உடனே போணுமா ரோஹித்? ஆமா அர்ஜுன், நான் போற வழிதான், கிளம்பிட்டேன். மனசு கேட்கல, அதான் தியாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுலான்னு. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். சாயந்தரமா வரேன். சரி. வரேன் துளசி, பாட்டி போயிட்டு வரேன். தியா. சரிண்ணே. மச்சான், கிளம்பிட்டியா? ஆமாண்டா, பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங். பஸ்ல வராதான், பைக் எடுத்துட்டு வா. டே மோன கட்டவனே, செருப்பால அடிப்பே பேரு. என்ன இன்னைக்கு அவளுக்கு பிறத்தால போகுதுக்கா? மச்சான், இன்னைக்கு அவளுக்கு பியாரு, ஊரு, எந்த காலேஜ், எல்லா டீடைலும் எடுக்க பாரு. டேய், அங்கதான் உன் அத்தாங்காரரு சும்மா சுத்திக்கிட்டே கிடக்காரு. தேவையில்லாம பஸ் ஸ்டாப்ல ஒரு நாள் பாத்துட்டாரு. இப்ப அவரும் அதே பஸ் ஸ்டாப்ல தான் கறக்கிட்டு கிடக்காரு. ஒழுங்கு மரியாதையே காலேஜ் பஸ்ல போயிரும், வந்து சேரு. அந்த அவசரமா எஸ்பி ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. எஸ்பி ஆபீஸ்கா? ஆமாடா, அது மட்டும் இல்லாம சாயந்தரமா தான் வீட்டுக்கே வருவாராம். இன்னைக்கு பைக்ல போனோம்னு வச்சுக்கான். அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி அவளுக்கு பியாரு, அவ அந்த ஊர்ல உள்ள பொண்ணுதானா, அது பிறவைக்கு என்ன படிக்கியா, எந்த காலேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். இன்னைக்கு தாண்டா சரியான நேரம். ஆக மொத்தம் அந்த ஆளு எங்களை புடிச்சு உள்ள வைக்காம நீ விட மாட்ட. மச்சான், உன் காதலுக்காண்டி நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். என் காதலுக்காண்டி பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர மாட்டியா? இத ஒன்னையுமே சொல்லி கழுத்து அறுத்துரு. கல்யாணத்தை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். டேய், அதெல்லாம் காலத்துல நடக்கும். வந்து சேர்ந்துருங்க. என்னடா இது? எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கான பொருளா இருக்கு. கவுன், அது பிறவைக்கு பூ, கிளிப்பு. ஏண்டா, இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்து வச்சிருக்கா? ஒன்னே குளிப்பாட்டி அப்படியே போட்டுக்கிட்டு போயிருக்கா. மக்களே, இவன் நேரத்துக்கு சும்மா தானே இருந்தா. உறக்க கலக்கத்துல உறக்க வராம என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா துணி, பூ, கொடவிட என் பிள்ளை என்னமோ செய்ய ரெடி ஆயிட்டா. இங்க பாடுறா, வா நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். டேய், அவன் நீ காமெடி பீஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டா கிடக்க. அம்மா ரெடி. ரெடியாவோமா? இன்னைக்கு பொட்டிக் அம்மா உனக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டு தான் கூட்டு போறேன். துணி போடுவோமா? பொட்டிக்கு பிள்ளைக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டா கூட்டிட்டு போறான். அர்ஜுனு, விடப்படாத. இன்னைக்கு என்ன செய்யான்னு பாத்துறியேன். ஐயோ என் அழகி, என் பிள்ளை இந்த கவுன்ல எவ்வளவு அழகா இருக்கா. டே, அவ உன்னைய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ சிரிச்சுக்கிட்டா இருக்க. ஏன் முத இந்த துணியை கலத்து. என்னது? ஐ மீன் பிள்ளைக்க. நல்லா தானே இருக்கு. நல்லா இல்ல. அவனே சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கான். உங்களுக்கு என்ன? நீ காட்ரி தங்கம். புத்தா என் பிள்ளைய பொம்பளை பிள்ளையாவே மாத்திருவா போல. இவன் வேற அழாம காட்டி கொடுக்கறான். இவன் என்ன செஞ்சாலும் அசையாம இருக்கான். அம்மா உன்னைய இப்ப எவ்வளவு அழகா அழகுபடுத்தியன்னு மட்டும் பாரு. எல்லாரும் தியாக்கு பிறந்தது பெண் குழந்தையான்னு கேட்பாவ. அம்மாவோட ஆசையை நிறைவேறான். எல்லா பிள்ளைகளும் உறங்கச்சிலதான் பொட்டெல்லாம் வைக்க முடியும். நீ முழிச்சுக்கிட்டு இருக்கச்சிலேயே அவ குவாட் போடியா. அங்க தீட்ரா, இங்க தீட்ரா. நீ சந்தோஷமா காட்டி கொடுத்துட்டு இருக்க. நல்ல புள்ளடா நீ. பொட்டே வச்சாச்சு. இதெல்லாம் என்னமா அழகா காட்டி தருது. பேசாம நீ பெண் குழந்தையாவே பிறந்திருக்கலாம்டா. இனிமே பூ வைப்பமா? அடி பாவி, இது எத்தனை நாள் ஆசைன்னு தெரியலையே. ஐயோ, தியான் சூப்பரா இருக்கு மக்களே. ஆனா என்னமோ குறையுதே. என்ன குறைனா, இதுதான் குறை. தவனச்சித்திய மாதிரி இதுல ஒரு மச்சம். என் பிள்ளைக்கு மச்சம் இல்லாததுனால பொட்டாவே வச்சிருவோம். என் தங்க எப்படி ஆடாம அசையாம காட்டி தருது. முடிஞ்சுடி தங்கம். என் அழகி என்ன கியூட்டா இருக்கா. என்னடா இது? நல்லா இருக்கா? அவர் அப்படிதான் ஓவரா சீன் போடுவாரு. நீ கண்டுக்கிடாத மக்களே. ஆனா வியான், இனிமே நீ வியான் இல்ல, இப்ப நீ வியானா. இனிமே அம்மா உன்னைய வியானா கூட போறேன். எப்படி வியானா நல்லா இருக்காளா? அப்படியே நடிச்சு காட்டிடுவாரு. பிடிச்சிருந்ததுனால தானே இந்த நேரம் அப்படியே இருக்காரு. இவ கூப்பிட்டதான் அப்படியே திரும்பிடுவனா? அஜு, டேய் 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 வியானா, என்னடா பண்ற? அறிவு கட்டவா. டேய்
இருடா, ஒண்ணும் இல்ல. டேய் டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுனுக்கு பையா. ஏய் நக்கலாடி. நக்கல இல்ல விக்கல இல்ல, குடுங்க எது குடுங்க. என்ன? பாஸ் எங்கேயோ போவாதுங்க, நான் கேட்டது போன். குடுங்க பாஸ். என் போன்ல நிறைய பர்சனல் இருக்கு, கண்டவங்க கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. குடுடே. என்கிட்ட இந்த டேன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதா, பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். அப்ப நீங்க என்ன டியா? சரி போனை கொண்டாங்க. என் போனை கண்டவ கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. வியானா இருக்கால, அவளுக்கு அம்மாட்ட கொடுங்க போதும். பிள்ளைய வச்சு மறுபடியும் ஒண்ணு சேரலான்னு பாக்காம். குடுடே. என் போனை எல்லாம் எவ்வளவுகிட்டே தர முடியாது. அதுல பர்சனலா நிறைய பிள்ளைகளுக்கு போட்டோ கான்டாக்ட் எல்லாம் இருக்கு. என்னது? ஏய் எதுக்கு நீ இப்ப இழிக்கிற? இல்ல என்னையும் நீங்களா கரெக்ட் பண்ணல, நான் பார்த்து கொஞ்சம் போனா போட்டுன்னு இறக்கப்பட்டதுனால வியான் பறந்தான். அதுவும் அந்த ப்ளீஸ் தியா அந்த ஒத்த வார்த்தைக்காக. குடிச்சுக்கிட்டு வந்து கெஞ்சின எல்லாம் மானமே போகுது பாரு. 1.5 வருஷம் ஆனாலும் விட மாட்டான். இப்படி இருக்கச்சுல வேற பிள்ளைகளுக்கு கான்டாக்ட் நம்பர், அது பிறகு என்ன போட்டோவா? தேவ்யான் உன் அப்பனு கிட்ட ஒரு பிள்ளை கிட்ட ஹாய் ஹலோ எப்படி இருக்கன்னு கேட்க சொல்ல பாப்போம். என்ன 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 நான் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேச மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீங்க மன்மதன் எனக்கு தெரியும். பிள்ளை அழகா இருக்கால? இருக்கா இல்ல இருக்கான். இருக்கானா? அப்பா அழகா இருக்கான்னு ஒத்துக்கிட்டியா? என் பிள்ளை எல்லாம் நல்லாதான் இருப்பான். போன் கொண்டாங்க. என் போன்ல நிறைய பர்சனல் இருக்கு, கண்டவளை நம்பி எல்லாம் என் போனை தர முடியாது. குடுங்க பாஸ், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு தந்துறியோம். நாங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் தொந்தரவே பண்ண மாட்டோம். நீங்க நைட் எங்க பக்கத்துல படுத்துக்கிட்டு கடலை போட்டாலும் நாங்க ஏனே கேட்க மாட்டோம். ஏன் வீட்டுக்கு ஒரு பிள்ளை கூட்டிட்டு வந்தா கூட நாங்க கண்டுக்கிட மாட்டோம். இந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வர மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? குடுடே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு தரோம். ஏன் ஓ போன் எங்க? கீழே இருக்கு. 1000 தான் இருந்தாலும் என்கிட்ட இருக்க போன் ஒரு 15,000 20,000 ரூபாய் இருக்குமா? ஐபோன் அளவுக்கு வராதுலடே. செல்ஃபி ஏதாவது சிக்னல் குடுறான், சும்மா இருக்க நேரத்துல எல்லாம் கத்துவான். நீ ஏதாவது சத்தம் கொடுத்தாதான் அந்த ஆள் போனை தருவாரு. இந்தா என் பிள்ளைனா என் பிள்ளை தாண்டா. செல்ஃபி எடுப்போமா? நம்ம இந்த வீட்ல 6 மாசம் இல்ல, ஒருவேளை இந்த ஆளு வேற ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாரோ? சேச்சா, அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு. வியான் இங்க பாரு, சிரி சிரி. செம்ம. அம்மாவை நீ ஒரே கலர்ல துணி போட்டிருக்கான். இன்னைக்கு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாமே இதுதான். நம்ம 2 பேரும் இன்னைக்கு இத போட்டு கலக்குறோம். என்ன? போனை கொண்டா. தரேன்டே, சுத்தி சுத்தி எங்களை எடுத்துக்கிட்டேன். போதும், போனை கொடு. புடுங்காதுங்க, குடுக்குறேன். வியான் அப்பா பாரு. மக்களே இங்க பாரு. ஏய்யா வாய்க்கு பூட்டா போட்டிருக்கேன், கொஞ்சம் சிரிச்சா அவன் பல்லு கழண்டு விழுந்துருமா என்ன? ஏன் நான் சிரிச்சாதான் போட்டோ எடுப்பியலோ? பொண்ணை யாரடி எடுத்தது? நான் என் பிள்ளையதான் போட்டோ எடுக்கேன். வர நான் சிரிச்சா என்ன, அழுதா என்ன? ஒன்னும் இல்ல, பிள்ளை உன் கையில தான் இருக்கான். நானே இன்னைக்கு ஸ்டோரி போடலாம், ஸ்டேட்டஸ் போடலாம். நீ இப்படி இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருப்ப, அதுல என் பிள்ளைக்கு பாதி அழகு குறைஞ்சிரும் பத்தியா? அதான் சிரிக்க சொன்னேன். இல்லனா நீ சிரிச்சா என்ன, சிரிக்கலனா என்ன? சிரிச்சா சிரி. நான் இததான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுவேன். மூஞ்சி உருன்னு தான் இருக்கும். அது பிறவைக்கு வந்து ஏன் இதை போட்டேன்னு என்கிட்ட யாரும் கேட்கப்படாது சொல்லிட்டேன். அது டா போட்டு பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நான் டா போட்டு பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். நான் என்ன உங்க பொண்டாட்டியா? எவ்வளவு வேணா இருந்துகிட்டு போ. யார் ரூம்ல இருந்துகிட்டு டா போட்டு பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அப்ப வாசல்ல போய் டா போட்டு பேசட்டா? நான் யார் பாஸ் உங்களுக்கு? நான் உங்களை எப்படி பேசினா உங்களுக்கு என்ன? நான் சமைச்சதே நீங்க சாப்பிட மாட்டியா? அது பிறகு நான் என்னத்துக்கு உங்களை மதிக்கணும்? இப்பவே என் ரூமை விட்டு வெளியே போ. எனக்கு என்ன ஆசையா உங்க ரூம்லயே கிடக்குதுக்கு? பிள்ளை உங்ககிட்டே இருக்கனா நீங்க ஆசைப்படுவியா? அழுதாலும் நைட்டு எந்திரிச்சு வர மாட்டேன். வீட்டுல உள்ளவியெல்லாம் வருவாவ. நான் சொல்லிடுவேன், என்ன அடிச்சு வெளியே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல உள்ளவியெல்லாம் என்னையதான் நம்புவாவ. ஏன்னா நீங்க தான் என் மேல கொலை வரையில இருக்குவீங்களே, சாப்பிட கூட மாட்டியா? அப்புறம் என்ன, பஞ்சாயத்து தான். என்னடி மிரட்டுறியா? என்னடா நான் போய் என்னடா ஒன்னே போய் மிரட்டுவேனாடா? என்னடா? டா 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 டா. சீ. காலமா டிஃபன் ரெடியா இருக்கு. அதுக்கு நான் தான் வந்துட்டேன்ல. சோ என்னமே எதுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பிடணும்? வீட்ல இருந்து இல்ல, இந்த வீட்ல நான் உங்களுக்காண்டி மட்டும் சமைக்கலையே, மொத்தமா தானே சமைக்கிறேன். வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு போலாம்ல. நான் எங்க சாப்பிட்டா உனக்கு என்ன? ஏற்கனவே 6 மாசம் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கியா? என்னமே இப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியால்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இவ்வளவு நாள் இல்ல தக்கறேன், இப்ப எப்படின்னு கேக்குறியலா? அவைய மறுபடியும் இப்படி பண்ணுவாவன்னு நான் கனவா கண்டேன். யார் யாரோ யார் யார இல்லாமோ நம்பியாவ.
அவியலாவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவியலா இருந்திருக்காவளே, அது வரைக்கும் நல்லது. புரியல. ஒண்ணும் இல்ல. முடிவா கேட்டேன். வீட்ல சமைச்சதை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டே தான் பிடிச்சிருக்கு. என்ன நான் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் இனிமே மாத்திக்க மாட்டேன். இதுதான் நான். இப்படியே தான் இருப்பேன். இங்க சில விஷயங்களை நான் அனுமதிச்சிருக்கிறது கூட என் வியானுக்காக மட்டும்தான்.